ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. அப்படியே ஆல்ன்ற பட்டனை தட்டிடுங்க. இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நம்மளுக்கு முதல்ல என்ன தேவைப்படுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது கார்ன்ஃப்ளவர் மாவு கிறிஸ்பாக வரதுக்கோசரம் நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது டார்க் சோயா சாஸ் தான் நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். முட்டை 1 சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையை உடைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். இது ஆர்கானிக் ரெட் ஃபுட் கலர் தான். அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் கட்டி இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணுறோம். இதை சிக்கன் போட்டு நம்ம இதில் 10 மினிட்ஸ் சோக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் சிக்கன் சேர்த்துறேன். நான் விங்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் சிக்கன் ஸ்கின் வித் ஸ்கின் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் மீடியம் பீசஸாக போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டு இதுலேயே 10 நிமிஷம் நல்லா ஊறுத்துக்கு விடலாம். 10 நிமிஷம் இல்லைனா கூட ½ அன் ஹவர் ஊற வைக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். நல்லா ஊறிட்ட பிறகு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதில் நம்ம ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். டீப் ஃப்ரை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலைன்னு சொல்கிறதுக்கோசரம் நான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வேறு பொருட்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ நான் குடமிளகாய் 1 எடுத்திருக்கேன். நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பீசஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இதுக்கு செய்கிறதுக்கு, சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு நல்லா கொஞ்சம் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்க போகிறோம். நம்ம இப்போ நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது பச்சை மிளகாய் ரெட் கலராக இருந்தால் கூட பரவாயில்ல, க்ரீன் கலராக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு கடாயை எடுத்துக்கலாம். நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சி இருக்கும்போது நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த எண்ணெய்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சிக்கன் பீசஸ் நான் சேர்த்துருக்கேன். இது நான் முதவே சொன்ன மாதிரி ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். எனக்கு வேலை சீக்கிரம் ஆகணுன்றதுக்கோசரம் நான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது திருப்பி போட்டு கொடுத்துலாம். நம்ம ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. ஒரு மீடியம் அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா திருப்பியும் நம்ம இதை சாஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம திருப்பியும் குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நான் காமிக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சுக்கலாம். நான் டிஷ்யூ பேப்பர் போடல, அப்படியே தான் நான் தட்டில் போடுறேன். இப்போ ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஃபுல்லானா ஒரு 90% அப்படி குக் ஆகிருக்கு சிக்கனு. இன்னும் ஒரு 10% நம்ம சாஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் போதோ அது கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு ஃபுல்லாக குக் ஆகிடும். இப்போ நான் எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கிறேன்.
இன்னொரு கடாய் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நான் சேர்த்துக்க போகிறேன். அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் ஸ்மெல் வரும்போது நம்ம வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறது சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டு பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதுலேயே கொஞ்சமாக உப்பு ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து ஒரு 95% அப்படி குக் ஆனால் போதும், ரொம்ப குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இது வந்து இந்த ஆனியன்ஸுக்கு தான் நான் வந்து உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சோயா சாஸ் சேர்க்க போகிறேன். இது வந்து டார்க் சோயா சாஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சோயா சாஸ் இருக்கோ அது சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். நான் சில்லி சாஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், பிளாக் பெப்பர் பவுடர், அதுவும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து டொமேட்டோ சாஸில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்துட்டு இது எல்லா பொருளும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போது இது சேர்த்த உடனே இது வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்த உடனே கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி தெரியும் நமக்கு. உங்களுக்கு ரொம்ப கெட்டி வேணான்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம வந்து இந்த இதில் ஆனியன்ஸில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து அடி பிடிக்கும் சீக்கிரமாக. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்டே இருக்கலாம். கலந்துட்ட பிறகு இது வந்து குக் ஆன பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் செஞ்சுன்னு இருக்கேன். பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம இந்த இதில் சேர்த்துடலாம். நம்ம சாஸில் சேர்த்துடலாம். சாஸில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் சிம்மில் வச்சு தான் நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம். நம்ம இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன். இந்த மசாலாஸ் இந்த இது நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சே இதை வந்து குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து இது மேலே தூவி கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் இப்போ வேறு தட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்டராக கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டேஸில் செய்யும் போதும் இது வந்து நான் சண்டே தான் செஞ்சுருந்தேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் வந்து எப்படி செய்யுதுன்னு நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஒரு நல்ல ஸ்டார்டராக கூட இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் சுகர் சேர்க்கல, ஏன்னா டொமேட்டோ சாஸ்லேயே ஆல்ரெடி கொஞ்சமாக தித்திப்பு இருக்கிறதுனால நான் வந்து சுகர் சேர்க்கல. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சில்லி சிக்கன் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் வந்து யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா யாரெல்லாம் எனக்கு லைக்ஸ் போடலையோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.